கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசூதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம். இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த குரு பயிற்சி மாதிரியோ இல்லை சனி பயிற்சி மாதிரியோ ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள். ஏன்னா எப்பேற்பட்ட ஆளையும் கவித்து விட்டுரும், ஏமாற்றிடும். அதனால தான் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாக போகக்கூடிய ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். அப்படிங்கிறதால மிக முக்கியமான பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பலனை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எஸ்கே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தினம் பயனுள்ள ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் காத்துட்ருக்கு. இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் வர்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்குது. இதில் ராகு சிம்மராசியில் இருந்து கடகத்துக்கும், கேது கும்பராசியில் இருந்து மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவாகவே எந்த ஜோதிடருக்குமே இந்த ராகு கேதுக்களோட பலனை எடுத்து சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அதனால தான் இதை நிழல் கிரகம்னும் சாயா கிரகம்னு சொல்கிறாங்க. அதனால் ராகு கேதுக்களோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பெரிய பலன்களை சொல்ல மாட்டாங்க. ராகு எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து பயிற்சி ஆகிறாரோ, கேது எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆக போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாங்க. இப்போது குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் சனி பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கடக ராகுவும் மகர கேதுவும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்கன்னு பார்ப்போம். இப்போ மேஷ ராசியை எடுத்துக்குவோம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாக வரதுங்கிறது இந்த மேஷ ராசியை சொல்லுவாங்க. இந்த மேஷ ராசிக்கு ராகு கேது என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, இவ்வளவு நாளாக ராகு 5ஆம் பாவத்தில் நின்றார். இப்போது 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ரொம்ப நீண்ட நாளாக விற்கணும்னு சொத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் விற்கிறதுக்கான டைம் நல்லாவே இருக்குது. அது விற்க முடியாத சொத்தாக இருந்தாலும் விற்று போகுங்கிற டைம் இப்போ நல்லாவே இருக்குதுங்கிறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான அமைப்பு வலுவாகவே இருக்குது. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருப்பாங்க, நான் வெளிநாடு போய் தான் ஆகணும், பொழைச்சா அமைகளை தான் பிழைக்கணும், இல்லாட்டி அமைஞ்சு போயிடணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். இருந்தாலுமே இது மாதிரி வெளிநாடு போகணும் ஒத்தக்காலன்ட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளிநாட்டிலே இருப்பாங்க பாருங்கள், அவங்க ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கோ இல்லை ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ ஷிஃப்டிங் ஆகிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் நீங்கள் கேட்டும் கிடைக்காம இருந்தாலும் இப்போ இதெல்லாம் சேரணுங்கிற அமைப்பு அதுலேயும் வர்ற ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உறுதியாகவே வரும்னு சொல்லலாம். ஏன்னா குரு வேறு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக இடமாற்றத்துக்கான அமைப்பு வரும்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சியில் மேஷராசிக்கு அதுவும் ராகு பயிற்சி வச்சே இந்த இடமாற்றத்தை கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். அதனால் அம்மாவுக்கு லேசாக ஹெல்த் சம்மந்தமான தொல்லைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு அது கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாக போய்க்குங்க. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாததை பேசி தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. சரி, இப்போ இந்த கேது என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தா, கேது இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றார். இது வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்துட்டு இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ இந்த கேது 10ஆம் இடத்துல உட்கார்றதுங்கிறது தொழிலில் டஃப்பான சூழ்நிலையை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு போட்டியாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்களையெல்லாம் எதிர்த்து தொழில் பண்ண வேண்டிய அமைப்பு கேது பண்ணுவார். இதனால் சில சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாக வேண்டி வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்திக்கங்க. இப்போ இந்த கேதுவை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பிள்ளையார் வயிற்றில் பெல்ட் கட்டியிருப்பார் பாருங்கள். எதை கட்டியிருப்பார்? பாம்பை தான் பிடிச்சி கட்டியிருப்பார். அப்போ அந்த கணபதியை கட்டியாக பிடிச்சிட்டோம்னாலே போதும், தொழில் போட்டியை சமாளிச்சிடலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரகங்களும் எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் செய்யுங்கிறதால இப்போ சொன்னது பொது பலன். அவங்க ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் அவங்கவங்க ஜாதகத்துக்கு அந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.